சிம்பிளாக ஈஸியாக மடக்கு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 80s 90s கிட்ஸோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். ஜூஸியாக இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாக இருக்கும். தீபாவளிக்கு பெஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1½ கப் மைதா, மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஃபில்லிங்க்கு வந்து மாவு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து லேயர்ஸ்க்காக. ரெடி பண்ணி வச்ச மாவை ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா மேலே லேயர்ஸ்க்காக கொஞ்சம் ஆயில் மாவு மிக்சர் அது மேலே தூவிட்டு இதை நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு திக்காக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும், ரொம்ப தின்னாக வேணாம். இது அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவில் பண்ணலாம். சுகர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெல்லத்தில் கூட பண்ணலாம் இந்த ரெசிப்பியை. இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம முதல்ல 1/2 கப் தண்ணியும் 3/4 கப் சுகரும் போட்டுட்டு பிசு பிசு பதம் வரணும். ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போட்டுக்கிறோம். இப்படி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மடக்கு இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 2 பக்கம் சைடுமே ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். டீ கடைகளில் எப்போவுமே இந்த ஸ்வீட் இருக்கும்.